ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ரேஷன் ஸ்மார்ட் கார்டு இருக்கு இல்லையா, அதில் உங்களுடைய அட்ரஸ் மற்றும் உங்களுடைய ரேஷன் ஷாப் இது ரெண்டையும் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முகவரி சேஞ்ச் பண்ணுங்கிறவங்க பண்ணிக்கலாம், அப்படி வேணாம் அப்படிங்கிறவங்க ஷாப் சேஞ்ச் பண்ணணும்னு இருந்ததுன்னா அதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரேஷன் கடை மாற்றம் யார் யாரெல்லாம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு கடை அலாட் பண்ணியிருப்பாங்க உங்கள் ரேஷன் கார்டுக்கு. அது உங்களுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும். ஆனால் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ரேஷன் கடை ஆல்ரெடி இருந்துமே உங்களுக்கு தூரமாக போட்டிருப்பாங்க. அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ரேஷன் கடையை உங்கள் வீட்டுக்கு நியர்பையில் என்ன ரேஷன் ஷாப் இருக்கோ அங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதோடைய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்களே உங்கள் வீட்டில் உங்கள் மொபைலில் ரொம்ப ஈஸியாக இதை பண்ணிக்க முடியும். 1 வீக்குள்ளே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் அட்ரஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுற நபராக இருந்தால் உங்களுடைய ஆதார் கார்டு கலர் ஜெராக்ஸோ இல்லை நார்மல் ஜெராக்ஸோ ஒன்று கையில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் கடை மாற்றம் செய்யக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸோ இல்லை கலர் ஜெராக்ஸோ ஒன்று கையில் வச்சது மட்டும் இல்லாமல் உங்கள் எந்த கடைக்கு நீங்கள் மாற்றம் செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கடையுடைய கடை குறியீடு எண், அதாவது அங்கே ஆல்ரெடி ரேஷன் போட்டுட்டு இருப்பாங்களே அவங்கள நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அந்த நம்பரை வாங்கிட்டு கையில் வச்சுட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோக்கான சந்தேகம் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். இது நான் இப்போ எதில் பண்ணுறேன்னா, என்னுடைய மொபைலில் தான் நான் பண்ணியிருக்கேன். மொபைலில் கூகுளில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னுடைய மொபைலை ரொட்டேட் பண்ணியிருக்கேன். ரொட்டேட் பண்ணி உங்களுக்காக நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற க்ரோம் ப்ரௌசர் போயிடுங்க. க்ரோம் ப்ரௌசரில் போயிட்டு சர்ச் பாக்ஸ் போயிடுங்க. அங்கே போயிட்டு TNPDS அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு கூகுளில் ஃபர்ஸ்ட் பேஜ் TNPDS அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். TNPDSல பார்த்தீங்கன்னா வெப்சைட் கூட www.tnpds.government.in அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் ரொம்ப கிளியராக கொடுத்துருப்பாங்க. இது டச் பண்ணி தான் இப்போ நம்ம உள்ளே போகிறோம். ஓகேவா? நீங்கள் உள்ளே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பொது விநியோக திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் கலரில் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இவங்களுடைய இன்னர் பேஜ் இது மாதிரி தான் இருக்கும். கீழே ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. கரண்ட்டில் என்னென்ன அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம இப்போ உள்ளே போகிறது பயனாளர் நுழைவுன்னு இருக்கு இல்லையா, அது மூலயமா தான் இப்போ நம்ம உள்ளே போகிறோம். ஃபர்ஸ்ட்டில் க்ரீன் கலர் இருக்கு பாருங்க, அதை டச் பண்ணி அது வழியாக உள்ளே போய் தான் நம்ம ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டச் பண்ணி உள்ளே போய்ப்போம். லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இது மாதிரி இருக்கும். லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் பதிவு செய்யப்பட்ட பயனாளர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பரை இன்சர்ட் பண்ணணும். அதாவது எந்த மொபைல் நம்பர்னா, நீங்கள் ரேஷன் கார்டில் ஜாமான் வாங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு SMS வரும் இல்லையா, இவ்வளவு பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு, அந்த மொபைல் நம்பரை இந்த பாக்ஸ்ல அந்த 10 இலக்க மொபைல் நம்பரை நீங்க டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே கேப்சா குறியீடுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அது என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை கரெக்டா பார்த்து கீழே நீங்க டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கு அப்புறமா பதிவு செய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிரீன் கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்க டச் பண்ணணும். நீங்க பதிவு செய் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லோடிங் ஆகி அடுத்த பேஜ் இது மாதிரி ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நீங்க போட்ட மொபைல் நம்பர் இருக்கும். அதுக்கு கீழே ஒரு முறை கடவுச்சொல் சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, நீங்க எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருக்கு 7 இலக்கத்துல ஒரு OTP அவங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த OTPயை நீங்க கரெக்டா இந்த பாக்ஸ்ல இன்சர்ட் பண்ணணும். அந்த OTPயோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா கரெக்டா 300 வினாடிகள். அந்த வினாடிகள் கூட பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு எல்லோ பாக்ஸ்ல ஷோ ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? பக்கத்துல கிரீன் கலர் பதிவு செய் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை தான் நீங்க OTPயை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க பதிவு செய் அப்படிங்கிற அந்த பாக்ஸை நீங்க டச் பண்ணணும். நீங்க இந்த பதிவு செய் கொடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் உங்களுக்கு பேஜ் லோட் ஆகி இது மாதிரி வரும். ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்கள் குடும்ப தலைவருடைய விவரம் கொடுத்துருப்பாங்க, உங்கள் குடும்ப அட்டையோட எண் கொடுத்துருப்பாங்க, அந்த மின்னணு அட்டையோடைய எண் கொடுத்துருப்பாங்க, நீங்களுடைய பதிவு எண் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் அது அரிசி அட்டையா சீனி அட்டையான்னு கொடுத்துருப்பாங்க, உங்கள் குடும்பத்தில் எத்தனை நபர்கள் பெரியோர் சிறியோர் இருக்காங்கன்னு கொடுத்துருப்பாங்க, சிலிண்டருடைய எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஆதார், இப்போ அதாவது உங்கள் குடும்ப அட்டையில் ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேரில் ஒரு கூட்டு குடும்பத்தில் சொல்கிறேன், ஒரு 10 பேரில் 4 பேருக்கு ஆதார் அட்டை இணைக்கப்படாமல் இருக்குது அப்படின்னா, இல்லை இணைக்கப்பட்ட ஆதார் அட்டை எத்தனை அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு கீழே அந்த அட்டை செயலில் இருக்கா அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் கொடுத்திருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப கரெக்டா கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு இந்த டீடைல்ஸ்லாம் உங்க மொபைல்ல ஒரு சின்ன PDF வேணும்னு அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா, இல்ல மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே இந்த பேஜ் இப்படி ஓப்பன் ஆகும். உங்க மொபைல்ல பாத்தீங்கன்னா இது மாதிரி டவுன்லோட் ஆயிடும். ஓகேவா? உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டாக இது மாதிரி ஒரு சின்ன ஒரு PDF மாதிரி டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் அது மாதிரி கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க நம்ம போயிட்டு அட்ரஸ் மாற்றுறது எப்படி, ஷாப் மாற்றுறது எப்படின்னு நம்ம போய் பார்த்துடலாம். ஓகே, இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சைடில் பாருங்கள், இந்த இதெல்லாம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வர பாருங்கள், எண் விவரம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அட்டை பிறழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கீழே கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் ஒன்னுக்கு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட்டை பிறழ்வுகள். இந்த ஆப்ஷனை இப்போ நம்ம டச் பண்ணிக்கிறோம். இப்போ டச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பேஜ் இதோ இது மாதிரி வரும்.
ஓகேவா. அட்டை பிறழ்வுகள்னு டச் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து இது போல் வரும். இது மாதிரி வரும்பொழுது இங்கே என்ன கேட்டிருப்பாங்கன்னா புதிய கோரிக்கை அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்கு பாருங்க, புதிய கோரிக்கைன்னு போட்டு ப்ளஸ் போட்டிருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த பாக்ஸ் உங்களுக்கு இது மாதிரி வரும். அட்டை தொடர்பான சேவைக்கு அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன இதில் வந்து எந்த சேவையை நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கேட்டிருப்பாங்க. நம்மளுடைய நேம் கொடுத்துருப்பாங்க, கடையோடைய குறியீடு கொடுத்துருப்பாங்க, குடும்ப அட்டையை கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே சேவை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆரோவை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உள்ளார இது எல்லாமே வரும். உறுப்பினர் சேர்க்கணுமா, முகவரி மாற்றணுமா, சிலிண்டர் எண்ணிக்கை மாற்றணுமா, அட்டை வகை மாற்றணுமா, என்னன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப கிளியராக வந்து கேட்டிருப்பாங்க. இதில் நம்ம என்ன ஆப்ஷன் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி அந்த சேவையை இவங்க கிட்ட நம்ம வந்து பெற்றுக்க முடியும். இப்போ நம்ம முகவரி மாற்றத்துக்காகவும் ஷாப் மாற்றத்துக்காக வந்திருக்கோம், அதை பார்ப்போம். இப்போ நான் முகவரி மாற்றம் வந்து உள்ள வந்து கொடுத்துருக்கேன். ஷாப் மாற்றுறதுக்கும் சேம் ப்ராசஸ் தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா. இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா குடும்ப அட்டை விவரப்படி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று வந்து சேர்ந்துருக்கும். அதாவது உங்களுடைய முகவரி மாற்றம் நம்ம கொடுத்ததுனால நம்மளுடைய முகவரியை அவங்க ரொம்ப கிளியராக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அதாவது பழைய முகவரி வந்து நம்ம என்ன அட்ரஸ் அதில் இருக்கோ அந்த அட்ரஸை வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே புதிய முகவரி விவரங்கள் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருப்பாங்க. பழைய முகவரி அது உங்களுக்கு இதே முகவரி தான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது நீங்கள் ஷாப் மாற்ற மட்டும்தான் வந்திருக்கீங்கிற பட்சத்தில் அந்த முகவரியை அப்படியே இங்கே நீங்கள் டைப் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் முகவரி மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய புது முகவரி என்னவோ அந்த அட்ரஸ் லைன் 1 அப்படிங்கிறதுல உங்களுடைய டோர் நம்பர், அட்ரஸ் லைன் 2ல் உங்களுடைய ஸ்ட்ரீட்னு, அடுத்த அட்ரஸ் 3ல என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கிராமம், இதை 3ஐயும் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. புதிய நம்பர் சொல்கிறேன், டைப் பண்ணிக்கோங்க. பழைய நம்பர் அதை தூக்கி அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். புதிய நம்பர் மட்டும் இந்த ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், தாலுக், வில்லேஜ், இது 3 கேட்டிருக்காங்க இல்லையா. டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற செலக்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் வரும். அந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள தாலுக் எல்லாமே உடனே லோட் ஆகிடும். உடனே நீங்கள் தாலுக் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய தாலுக்கா என்னவோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் தாலுக் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் எல்லாம் லோட் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் என்னவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா. நீங்கள் வில்லேஜும் போட்டதுக்கு அப்புறம் கீழே அஞ்சல் குறியீடு, அதாவது உங்களுடைய போஸ்டல் பின்கோட் நம்பர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழேயும் அதே தான், முகவரி 1, முகவரி 2, முகவரி 3 அதே தான், சேம் மேலே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே தான். அதை கரெக்டாக இந்த 2 இடத்துலையுமே சேமாகவே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா. இதை நம்ம கரெக்டாக நம்ம கொடுத்துட்டு இது வந்து அட்ரஸ் சேஞ்சுக்காக இருந்தாலும் சரி, ப்ளஸ் நான் என்னவா சொல்கிறேன் ஷாப் மாற்றுறதுக்காக இருந்தாலும் சரி, சேம் ப்ரொசீஜர் தான். ஓகே. இதை நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறவங்க உங்களுடைய புது அட்ரஸை இங்கே நீங்கள் டைப் பண்ணணும். ஷாப் சேஞ்ச் பண்ணுறவங்க உங்களுடைய பழைய அட்ரஸை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். அவ்வளவுதான். அடுத்தது இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். அதாவது என்ன கேட்டிருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆவண வகையை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருப்பாங்க. என்னென்ன, அதாவது இதில் நம்ம ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். அதாவது என்னென்ன ப்ரூஃப் இதில் நம்ம அட்டாச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ப்ளஸ் வந்து உங்களுடைய கேஸ் கன்சியூமர் ஐடி, அது இல்லாமல் வரி ரசீது, வீட்டு வரி ரசீதுலாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் டைப் பண்ண அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். அடுத்து வந்து குடிசை மாற்று வாரிய ஒதுக்கீடுக்காக ஏதாவது ஆவணங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணலாம். ஹவுஸ் டாக்குமெண்ட் இருந்தால் அப்லோட் பண்ணலாம். கரண்ட் பில் இருந்தால் அப்லோட் பண்ணலாம். உங்களுடைய தொலைபேசி ரசீது, டெலிஃபோன் பில் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, உங்களுடைய வீட்டு வசதி வாரிய ஆவணங்கள், இது மாதிரி எது இருந்தாலும் ஏதாவது ஒன்று நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் பண்ணால் போதுமானது. ஓகேவா. அதை எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் கிளியராக சொல்கிறேன். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம், பார்த்துக்கோங்க. இப்போ ஆவண வகையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த இடத்த நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கே நான் சொன்ன அத்தனையும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் என்ன கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நான் ஆதார் அட்டை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த சூஸ் ஃபைல் நீங்கள் டச் பண்ணி உள்ளே போயிடுங்க. இந்த சூஸ் ஃபைல் போகிறதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். அது என்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுடைய ஆதார் கார்டு இருக்குல்ல, அந்த ஜெராக்ஸ் இருந்தால் கையில் எடுத்துக்கோங்க. இல்லையா, கலர் ஜெராக்ஸாக இருந்தாலும் நார்மல் ஜெராக்ஸாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. அந்த ஜெராக்ஸை நீங்கள் கையில் எடுத்துட்டு அதுக்கு கீழே நான் சொல்கிற மாதிரி நீங்களே எழுதுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு டைப்பிங் பண்ண முடியும், உங்ககிட்ட டைப்பிங் வசதி இருக்குன்னா நீங்கள் அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்கு பாருங்க, மதிப்பிற்குரிய ஐயா, நாங்கள் எங்கள் குடும்பத்துடன் புதிய முகவரிக்கு குடிபெயர்ந்து விட்டதால் எங்களுக்கு முகவரி மாற்றமும் கடை மாற்றமும் செய்து தருமாறு தங்களிடம் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து எழுதணும். இல்லையா நீங்கள் டைப் பண்ணாலும் ஓகே தான். ஒருவேளை முகவரி மற்றும் மாற்றணும் அப்படிங்கிறவங்களுக்கு புதிய முகவரி மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. கடை மற்றும் மாற்றணும் அப்படிங்கிறவங்களுக்கு கடை மாற்றம் செய்து தருமாறு தங்களிடம் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிக்கோங்க.
புதிய கடை மாற்றம் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா நோட் பண்ண வேண்டியது இந்த இடம் தான். அதாவது எங்கள் புதிய கடையன் அப்படிங்கிற இடத்துல நான் ஒரு நம்பர் போட்டிருக்கேன் பாருங்க, அது வந்து உங்களுடைய ரேஷன் ஷாப் நம்பர். ஓகேவா? இந்த நம்பரை எங்க வாங்கணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கடைக்கு தான் நீங்க மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கடையில போயிட்டு அங்க ரேஷன் கொடுக்கறவங்க கிட்ட நீங்க போயிட்டு அந்த இந்த ஷாப்போடைய நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்க நோட் பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த இடத்துல நீங்க எழுதிடுங்க. ஒன்று டைப் பண்ணுங்க, இல்லைனா வந்து எழுதிடுங்க. ஓகேவா? எழுதிட்டு அந்த பேப்பர் அப்படியே வச்சு உங்க போட்டோல ஒரு போட்டோ பிடிச்சிடுங்க. அந்த போட்டோவை இந்த இடத்துல நீங்க அப்லோட் பண்ணிடுங்க. வீட்டில் இருந்த மாதிரியே உங்க போட்டோவை இதுல நீங்க அப்லோட் பண்ணிடுங்க. அதாவது உங்களுடைய ரேஷன் கார்டுக்கு கீழே நீங்க எழுதி நீங்க கையெழுத்து போட்ட உங்களுடைய கடை நம்பரை எழுதுன அந்த பேப்பரை உங்க செல்லுல போட்டோ பிடிச்சி இந்த ப்ரௌசர் இப்போ நம்ம உள்ள போனோம் இல்லையா, அதுல நீங்க அப்லோட் பண்ணிடுங்க. நீங்க அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா இங்க பக்கத்துல பதிவேற்று அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்க டச் பண்ணுங்க. அதை டச் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன லோடிங் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நமக்கு இந்த பேஜ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிரீன் டிக் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா தங்களது கோரிக்கை வெற்றிகரமாக பதிவு செய்யப்பட்டு விட்டதுன்னு கொடுத்திருப்பாங்க. நம்ம முகவரி மாற்றம் அப்படிங்கிற ஸ்கீம்ல அந்த ஒரு இதுல உள்ள போனதுனால அந்த ஸ்பெசிபிக் வந்து இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. கீழே பாருங்க குறிப்பு எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த குறிப்பு எண்ணை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க, ரெண்டுமே பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் இது நம்ம எங்க போய் செக் பண்ணோம்னா, முகப்புக்கு செல்லன்னு ஒரு ஆப்ஷன் கிரீன்ல கொடுத்திருக்காங்க இல்லையா, அதை டச் பண்ணி நீங்க வந்து போயிடலாம். ஓகேவா? டச் பண்ணிப்போம். இப்போ நீங்க இந்த வெப்சைட்குள்ள வந்தாலே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். முகப்பே இதுதான். ஓகேவா? அந்த முகப்புல எங்க போய் நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா லாஸ்டா இருக்கும். அதோ இருக்கு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்க, மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை டச் பண்ணி தான் இப்போ நம்ம வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்ட அந்த விண்ணப்பம் எந்த நிலையில் உள்ளது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல தான் வந்து பார்த்துக்க முடியும். இங்கே நம்ம உள்ள போனதுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா குறிப்பு எண் தான் ஃபர்ஸ்ட் வந்து கேட்பாங்க. அந்த குறிப்பு எண் கொடுத்து தான் நம்ம உள்ள போற மாதிரி இருக்கும். அங்கே நான் குறிப்பு எண் சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த குறிப்பு எண்ணை கொண்டு வந்து கரெக்டாக இங்கே நீங்கள் வந்து டைப் பண்ணணும். டைப் பண்ணதுக்கு அப்புறமா பதிவு செய்ய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் நீங்க கொடுத்து பதிவு செய்யணும். பதிவு செஞ்சீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்கு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இதில் கோரிக்கை நம்ம வந்து முகவரி மாற்றம் கொடுத்ததுனால கோரிக்கை கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய குறிப்பு எண்ணை வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. பதிவு செய்யப்பட்ட தேதி எந்த தேதியில் எந்த டைமில் நம்ம பண்ணியிருக்கோங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே 5 நிலை கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதுனால அந்த ஃபர்ஸ்ட் நிலை மட்டும் கிரீன் டிக் வந்திருக்கும். அடுத்தடுத்த நிலை இருக்கும். இதில் 5வது நிலை பாருங்க, கோரிக்கை அனுமதிக்கப்பட்டதுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன் வந்து டிக் வரும்பொழுது நம்மளுடைய முகவரியானதும் மாறி இருக்கும். ப்ளஸ் வந்து ஷாப் மாற்றுறதுக்கான நம்ம ப்ரொசீஜர் கொடுத்துருந்தோம்னா ஷாப்பும் வந்து மாறி இருக்கும். இதை நீங்கள் சரியாக கொடுத்ததுக்கு அப்புறமா விண்ணப்ப பதிவிறக்கணும் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா ப்ளூ கலரில், அதை நீங்கள் டச் பண்ணி இந்த பேஜை நீங்கள் வந்து பதிவிறக்கம் கூட பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். கரெக்டாக 1 வீக்கில் உங்களுடைய சேஞ்சஸ் வந்து ஆகிடும். இது மாதிரி நிறைய நபர்களுக்கு நான் என்னுடைய நண்பர்களுக்குலாம் கூட சொல்லியிருக்கேன். அவங்களுக்குலாம் வந்து ஷாப் வந்து சேஞ்ச் ஆனதாக கூட என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கு நான் கிளியராக உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பை.